ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரின்சஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே ஸ்பெஷல்ன்றதுனால எங்கள் வீட்டில் மீன் வறுவலும் மீன் குழம்பும் தான் வைக்கிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீர் ஃபிஷ், அதாவது வஞ்சிர மீன் தான் வாங்கிட்டு வந்தோம் 4 பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 270 சம்திங் சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி 4 பீஸ்க்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து மேலே தூவிட்டேன். மசாலா தூவி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் மசாலாவை வந்து ஃபுல்லாக படுற மாதிரி அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மசாலா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் வந்து டேஸ்ட் இன்னும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இது என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பவுடருக்கு வந்து எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் போடல அப்படின்றது நீங்கள் பார்க்காதீங்க. இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குகிற மீன் கடையிலே வந்து அவங்க சாம்பிளுக்கு கொடுத்த பீஸ் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சாம்பிள் பீஸ் கொடுத்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பவுடரை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீனில் ஃபுல்லாக தடவிட்டு இப்போ பார்த்திங்க இல்லையா, எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் ஊறுறது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டவுடனே கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எதுக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து மீன் வந்து பிடிக்கும், ரொம்பவுமே பிடிக்கும். வாரத்தில் 4 நாள் அந்த அளவுக்குலாம் மீன் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து நான் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு வந்து அதில் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு உப்பு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கியாச்சு. அது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்புக்குன்ட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து சேர்த்துருக்கேன். புளி அது கூடவே பார்த்திங்கன்னா புளியை ஊற வைக்கும் போதே நான் கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து தான் நான் ஊற வைப்பேன். ஊற வச்சு அது வந்து ஒரு மிக்சிங்காக ரெடி பண்ணுவேன். நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து மூடி கொதிக்க வச்சுட்டேன். குழம்பு வந்து கொதித்ததுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கழுவி வச்சுருக்க மீன், அதாவது மீன் வந்து என்னென்னா நான் வந்து சங்கரா மீனை தான் எடுத்துக்கேன். மீன் வந்து போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா மீன் வறுக்கிறதுக்காக. அந்த மீனை என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு தவா வச்சுட்டேன். நான்ஸ்டிக் தவா தான். நான்ஸ்டிக் தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய், அது வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து நான் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மீன் பீசஸ் இருக்கு இல்லையா, நான் அந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சேன் இல்லையா, அந்த பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மீனும் வந்து நல்லா வேகும். உள்ளே இருக்கிற அந்த சதை எல்லாமே வந்து வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து மேலே வெந்த மாதிரி தெரியும், அதாவது ப்ரௌனிஷில் வந்துடும், கோல்டன் ப்ரௌனில். பட் வந்து உள்ளே வந்து வேகாது. நீங்கள் வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு மட்டும் இல்லாமல் 2 சைடுமே அழகாக வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ஒரு பீஸ் மீன் வறுக்கிறது. அதாவது நீங்கள் அந்த ஒரு தவா ஃபுல்லாகவே ஒரு 6 பீசஸ் அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸில் அந்த 6 பீசஸ் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த சதையை வந்து மீனோட பீஸை வந்து
இது பண்ணும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சுவையான மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சி அண்ட் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.